இன்னைக்கு எபிசோட்ல செகண்ட் ஹீரோயினுமே மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சதுமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. இவனுமே அவளுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் கொஞ்சமா. எப்படியோ ஒரு வழியா ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுவாங்க. இவனுக்குமே வேற வழி இல்லைல்ல, ஏன்னா இதுக்கு இவன் தான் பொறுப்பு ஏத்துக்கணும். அதனால அதுக்கான பொறுப்பையும் ஏத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் எங்கேயுமே வந்திருப்பான். அங்கிருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வாக்கிங்லாம் போய்கிட்டு இருக்கப்போ கரெக்டா இவங்க அம்மாவுமே தேடி வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, இவ போன் எடுக்கல, கண்டிப்பா அந்த வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே தேடிட்டு அந்த வீட்டுக்கே வந்துடுவாங்க. இங்க இவன் கூட செகண்ட் ஹீரோயினை பார்த்த உடனே அநேகமா இவன் தான் இதுக்கு அப்பாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே தனியா கூப்பிட்டு வச்சு அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ பத்தி அவங்க அம்மாவுமே கேட்பாங்க, என்ன வேலை பார்க்குறோம், பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே பதில் செகண்ட் ஹீரோயினி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவுமே, இந்த பதில ஒண்ணு நான் உன்கிட்ட இருந்து கேட்கல, நான் செகண்ட் ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அவனே பதில சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டயுமே இவங்க கேள்வி எல்லாம் கேட்பாங்க. என்ன வேலை பார்க்குறோம், ஃபேமிலி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்பாங்க. அவனுமே சொல்லுவான். அப்ப செகண்ட் ஹீரோமே, அம்மா என்ன கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுமே அதை எதையுமே கண்டுக்காம திருப்பியுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே என்னோட பொண்ணை நீ லவ் பண்றியா, எந்த ஒரு சூழ்நிலையுமே எதையுமே என் பொண்ணுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. உடனே இவனுமே அவ கையை டைட்டா புடிச்சிருப்பான். புடிச்சிட்டு அவங்க அம்மாக்கிட்டமே பதில சொல்லுவான். லவ் பண்றியான்னு கேட்டா அதுக்கு என்னால கரெக்டா பதில் சொல்ல முடியல. ஆனா எப்போதுமே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நான் இவளை தான் வச்சுப்பேன். இனிமே இவளோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அவளை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. இனிமே என்னோட எல்லாமே இவ மட்டும்தான். இனிமே இவளுக்காக மட்டும்தான் என் லைஃப்பை நான் வாழப்பேன் அப்படின்ற மாதிரி அவனுமே நல்ல தெளிவான ஒரு பதில தான் சொல்லுவான். இவனுமே தெளிவான ஒரு முடிவை தான் எடுத்துட்டு வந்திருப்பான். அதனால அவங்க அம்மாக்கு அந்த பதில சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்குமே அந்த பதிலை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, உங்க ரெண்டு பேத்துக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம். உங்க அம்மா அப்பா எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. இவங்க ரெண்டுக்குமே அதை கேட்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த பக்கம் இவனோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அங்க கட் பண்ண இங்க ஹீரோயினி வேலை பார்க்குற இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த ஒரு சொட்டமண்டை இருப்பார்ல, அவர் எல்லார்கிட்டயுமே இந்த நியூஸை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு எப்படி அந்த நியூஸ் வந்திருக்கும் போல. அதனால அங்க வேலை பார்க்குற மத்த எம்ப்ளாயிஸ் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செகண்ட் ஹீரோக்கு நல்ல ஒரு பெரிய லம்ப் ஆஃபரே எடுத்துருச்சு, ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலிக்கு இவன் மருமகனா போக போறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஹெட் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயம் எதுவுமே ஹீரோனிக்கு தெரியாது. அவங்களுமே அந்த பக்கமா வருவாங்க, கேண்டீனுக்கு தான் வருவாங்க. இவங்க எல்லாருமே இதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கப்போ, என்ன ஜோக் சொல்லிட்டு இருக்கீங்க, அது எனக்கும் தெரிஞ்சா நானும் சிரிப்பேன்ல, சொல்லுங்க அப்படின்றப்போ யாருமே எதையுமே அவகிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஹெட்டுமே ஹீரோயினை கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, இந்த சூழ்நிலையில நம்ம கடந்துதான் போகணும். அதனால நீ எப்போதுமே தைரியமா இருக்கணும். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எதை பத்தியுமே யோசிக்காத. கொஞ்ச நாள் நீ லீவ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ வேலையை அவ்வளவு அவசரமா பார்க்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ ஒரு 2 நாள் கூட லீவ் போட்டுட்டு அதுக்கடுத்து நீ வேலைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்காக திடீர்னு நம்மள லீவ் போட சொல்றாரு, இவர் பேசுறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டா இவளோட போனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும். அந்த ஹெட்டுமே, நீ பேசுமா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. ஹீரோமே கால் பண்ணி, இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்போ என்னோட சூழ்நிலையில தான் நீயும் இருக்க, அதனால உன்னோட வருத்தம் என்னன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீ வருத்தம்லாம் படாத, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ அப்படிதான் இருக்கும், 2-3 நாள்ல சரியாயிரும், ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னாச்சு இவனுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்றப்போ, சரி இன்னைக்கு நைட்டு என் கூட சாப்பிட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுவாங்க. இவனுக்கு இங்க ஒண்ணுமே புரியாது, என்னடா டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோமே அந்த இடத்துக்கு வருவான். செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே, இப்பதான் உன்னை நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் வா உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவளையுமே தனியா கூட்டிட்டு போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவட்ட சொல்லிடுவான். இதை கேட்டதுமே அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அந்த இடத்துல செகண்ட் ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அங்கேருந்து கிளம்பி கம்பெனிக்கு தான் வருவாங்க. கம்பெனியில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிருப்பாங்க. இவன் மட்டும் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோவுமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவள் இருக்கிற கம்பெனிக்கு அங்கே கொண்டுட்டு வந்திருப்பான். அவள் தம்பியுமே எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்ப்பான். ஆனால் அவள் அழுகதை நிப்பாட்டவே மாட்டா. அப்போ ஹீரோமே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தம்பி அனுப்பி வச்சுட்டு அவனுமே என்னெல்லாமோ கிறுக்குத்தனமான கோமாளித்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இவளுமே ஆனால் அழுகை நிப்பாட்டவே மாட்டா. ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பா. இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கும் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, உனக்கும் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, அவ்வளோதான், லவ் ஃபெயிலியர், இதெல்லாம் சகஜம், அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். இங்கே பாரு, எனக்கும் தான் லவ் ஃபெயிலியர், இப்போ நான் என்ன கஷ்டமாக பட்டுட்டு இருக்கேன், நான் ஜாலியாக இல்லையா, அது மாதிரி அதனால ஜாலியாக இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். ஆனால் அவள் எதையுமே கேட்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் அவன் மட்டும்தான் பையனா, எவ்வளோ அழகழகான பசங்களாம் இருக்காங்க. இங்கே பாரு, உன் முன்னாடியே அவ்வளோ அழகான பையன் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். ஆனால் உன் கண்ணுக்கு தான் தெரியல, இவ்வளோ அழகான பையனை விட்டுட்டு போய் அவனுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன், அதே போல ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி என்னெல்லாமோ காமெடி பண்ணிட்டு இருப்பான். அவளுமே சிரிக்கவே மாட்டா. சரி, நீ சிரிக்க மாட்டேன்னு தெரியுது, நான் உனக்காக சாப்பாடுலாம் எடுத்து வந்திருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜி ஆனதுக்கடுத்து திருப்பியும் அழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவட்ட கொடுத்துட்டு இருப்பான். இந்த ப்ளீஸ் சாப்பிடேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பான். இவளுமே அவன் கெஞ்சுறதை பார்த்து
பார்த்துட்டு உடனே சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாள். இவனுமே பக்கத்தில் வந்துட்டு இருப்பான். இங்கே பாரு, தயவு செய்து உன் மூஞ்சியை மட்டும் என் பக்கத்தில் கொண்டுட்டு வராது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. அதையுமே கேட்காம, இல்லை நான் கொண்டுட்டு தான் வருவேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபேஸை முன்னாடி கொண்டு வந்துட்டே இருப்பான். தயவு செய்து என்னை கொஞ்சம் தனியாக விட்றியா, நானே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக ஹீரோயினுமே ஓரளவுக்கு சமாதானம் ஆகிடுவாங்க. ஹீரோ கொண்டுட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோயினுமே செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி செகண்ட் ஹீரோட அம்மாவும் அப்பாவும் பரிமாறிட்டு இருப்பாங்க. இதை மாதிரிலாம் ஹீரோயினிக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவளுக்கு பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வாங்க. இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொடுப்பாங்க. அவளால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனால் இவங்க கேட்காம இதை சாப்பிடு அதை சாப்பிடு, உனக்கு நல்லது குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பரிமாறிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினிக்கு இந்த மாதிரிலாம் பரிமாறிக்க மாட்டாங்க. அவளை கொஞ்சம் சீப்பாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவள் கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு அப்படின்னோன்னா இவளை பயங்கரமாகவே கவனிப்பாங்க. ஆனால் ஹீரோயினி இந்த மாதிரி கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவளுமே சாப்பிட்டுட்டு இருக்கப்போ வாமிட் வந்துடும். உடனே அவளுமே வாமிட் பண்ண போயிடுவா. இதெல்லாம் நார்மல் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோட அம்மா அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோட அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் போல், இந்த மாதிரி ஹீரோயினி பாவம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அதை கேட்டவொன்னே அவங்க அப்பாவும், எங்கே பாரு அமைதியாயிரு, இனிமேல் அந்த டாப்பிக்கை பேசாத, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நல்ல வேளை நம்ம பையனுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல கல்யாணம் ஆக போகுது, எனக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கே அந்த ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிவிட்டு இவன் லைஃபே போயிருமோன்னு நினச்சேன். நல்ல வேலையாக கடவுள் புண்ணியத்தில் இவனுக்கு ஒரு பெரிய இடத்துலேயே சம்மந்தம் கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம ஃபேமிலி பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருமை பித்தி பேசிகிட்டு இருப்பான். ஹீரோயினியை கல்யாணம் பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்றதுனால இவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு மனசார சம்மதிச்சிருக்கவே மாட்டான். இப்போ இந்த இடத்துல பெரிய இடத்துலேருந்து பொண்ணு கிடைச்சவொன்னே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான். ஹீரோயினியை ஒரு வழியாக அவன் கல்யாணம் பண்ணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவார். அங்கே கட் பண்ணால் மறுநாள் செகண்ட் ஹீரோட அம்மா அப்பா செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோனோட அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. 2 ஃபேமிலியுமே மீட் பண்ணுவாங்க. கர்மான்றது சும்மா கிடையாதுல்ல, அது இவனுக்கும் அதே மாதிரி பண்ணும். ஏன்னா இவன் ஹீரோனோட ஃபேமிலியை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பால, அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் ஹீரோனோட ஃபேமிலி வந்துட்டு இவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லை, அவங்க யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த வில்லன் மட்டும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவான். இவ்வளோ லோ லெவல் ஃபேமிலியோடைய சம்மந்தம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சீப்பாக இவன் பார்ப்பான் அவங்களெல்லாம். அப்போ வில்லனுமே கேட்பான், எப்படி கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ செகண்ட் ஹீரோவுமே சொல்லுவான், கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நானும் செகண்ட் ஹீரோனையும் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். நிறைய பேரை கூப்பிடாம கொஞ்சம் கம்மியான பேரை மட்டும் கூப்பிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்களை மட்டுமே கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோ சொல்லுவான். அதெல்லாம் கேட்குற வில்லனுக்கு அது ஓகேவா இருக்காது. எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, நீங்கள் ஏதோ சிம்பிளாக பண்ணணும்னு சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க, மினிமம் ஒரு 200 டேபிளாவது புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டவொன்னே செகண்ட் ஹீரோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னது 200 டேபிளா, ஐயோ 200 டேபிள்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு கால்குலேட்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இவ்வளோ காசு எப்படி முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ செகண்ட் ஹீரோமே சொல்லுவான், அங்கிள் இது நானும் செகண்ட் ஹீரோனையும் முடிவு பண்ணது, கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதில் வேறு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, டயர்ட் ஆகிடுவா, நிறையா பேரை நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோன்னா அவள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவா, அதனால தான் நான் நிறைய பேரை இன்வைட் பண்ணல, கொஞ்சம் நம்ம நெருங்கின சொந்தத்தை மட்டும்தான் நான் இன்வைட் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். ஆனால் அதை ஏற்றுக்க வில்லன் ஓகே சொல்லவே மாட்டான், அதை ஏற்றுக்கவே மாட்டான். அப்போ செகண்ட் ஹீரோன்ற அம்மாவுமே சொல்லுவாங்க, பரவாயில்ல நம்ம பசங்களோட சந்தோஷமே ஓகே, அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்துருக்காங்களோ அதே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லிடுவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோனுமே சொல்லுவா, அப்பா விடுங்கப்பா, நாங்கள் 2 பேரும் இப்படி தான் முடிவெடுத்திருக்கோம், சிம்பிளாகவே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவாள். செகண்ட் ஹீரோட பேச்சே கேளுங்க, சிம்பிளாகவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப வில்லனுக்கு இங்கே எதுவுமே பதில் சொல்ல முடியாது. சரி உங்கள் விருப்பம் என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இவங்களுக்கு இங்கே பயங்கர சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல சிம்பிளாக பண்ண போகிறோம், நமக்கு காசு நிறையா செலவாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஹீரோட அப்பாவுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே ஹீரோவோட தங்கச்சி இருப்பாள், லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பா ஒரு ஹோட்டலுக்கு தான். அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவளுமே என்ன திடீர்னு லஞ்சுக்கெலாம் கூப்பிட்டுருக்க, என்ன காரியம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவோட தங்கச்சியுமே சொல்லுவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா, என்னோட ஸ்கூலில் ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்குது, அதுக்கு நீங்கள் எனக்கு அம்மாவாக வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, என்ன நானா, என்னாலாம் முடியாது அப்படின்றப்ப, ப்ளீஸ் 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 எனக்காக இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், என்னை பார்த்தா உனக்கு அம்மா மாதிரியாக தெரியுது, கண்டிப்பாக உன்னோட டீச்சர் நம்ப மாட்டாங்க, ஓரளவுக்கு 18 வயசு பொண்ணு மாதிரி இல்லைன்னா கூட உனக்கு அம்மா மாதிரி நான் தெரியலல்ல அப்படின்றப்போ, இங்கே பாருங்கள் அதெல்லாம் நல்லா தான் தெரியுறீங்க, ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணுங்கள் நாளைக்கு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சிறப்போ இவளுமே சரி ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுவா. ஓகே சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி இந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பா. அந்த பொண்ணு சொன்ன டைமுக்கு இவளுமே ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அது ஓப்பனில் இருக்காது, க்ளோஸில் இருக்கும். அங்கே இருக்க வாட்ச்மேன்ட்டுமே கேட்பாங்க ஸ்கூல் விட்டுட்டாங்களா அப்படின்றப்போ, அது எப்போவோ விட்டுட்டாங்களே, பிள்ளைங்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்றப்போ, அப்போ டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னப்போ டீச்சருமே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். அப்போ ஏன் இவன் வர சொன்னான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வருவான்.
நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்குறப்போ ஹீரோமே சொல்லுவான், இன்னைக்கு என்னோட தங்கச்சிக்கு டான்ஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு, அதை பார்க்கறதுக்காக என்னை வர சொல்லியிருந்தா அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்றப்போ, அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும் அவள் எதுக்காக இங்கே வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிட்டோம், அதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவோட தங்கச்சி பிளான் பண்ணி இவங்க 2 பேர்த்தையுமே வர சொல்லியிருப்பா. அதுக்கடுத்து இவங்க 2 பேர்த்துக்குமே ஸ்ட்ரைக் ஆகும். ஓ, இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். என்னோட தங்கச்சியாச்சு, அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி பசிக்குதா, ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோனிக்குமே பசியாக இருக்கும். சரி வா ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கரெக்டாக அதே இடத்து வழியாக செகண்ட் ஹீரோயினுமே போயிட்டு இருப்பாங்க. 2 பேருமே அந்த இடத்துல நின்று ரொம்ப கொஞ்சி பேசிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோயினி பார்த்துடுவா. இங்கே ஹீரோவுமே யார் இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல 2 பேருமே நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்குமே டென்ஷன் ஆகிடும். இதுங்க வேற இந்த இடத்துல வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அப்போ இவனுமே அவளுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருப்பேன். இங்கே பாரு, எனக்கும் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் என்ன உன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டா இருக்கேன், அப்படியே கடந்து போகலையா, அது மாதிரி நீயும் கடந்து போ, ஏன் அதையே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க, அவன் உன்னை விட்டு ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டால அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவா, உன்னோட லவ்வும் என்னோட லவ்வும் ஒன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்போனா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீ அவளை லவ் பண்ணவே இல்லை, அதனால் அது பிரேக்கப் ஆனது உனக்கு பெருசாக தெரியவே இல்லை, ஆனால் நான் அவனை லவ் பண்ணேன், அது பிரேக்கப் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசி அப்படின்ற மாதிரி அவள் பக்கத்தில் உள்ள நியாயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் ஹீரோ பெருசாக காதில் வாங்காமல் சரி ஓகே அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி, மூவ் ஆன் ஆகுது, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு ஹீரோயின்மே என்ன இவனுக்கு லூஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பி வந்துடுவா. ஹீரோவுமே மறுநாள் கிளம்பி ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஹீரோயினி வேலைக்கு போயிருப்பாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட ரூமில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் செட் பண்ணியிருப்பான். அதை ஆன் பண்ணி காட்டுறப்போ அழகாக இருக்கும். அவளோட பெட்டில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு படுவோம் அந்த லைட் எல்லாமே. இதெல்லாம் பார்க்குற அவள் தம்பிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அக்கா ரொம்பவே லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டா, அவளோட வாழ்க்கை துணை நல்லபடியாக இருக்கும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவன் தம்பியுமே சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்குமே ஃபோனை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, வேலைலாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அதெல்லாம் வேலைலாம் முடிஞ்சிட்டு இந்த நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவாள். இவனுமே இங்கேருந்து கிளம்பிட்டான்னு அவள் கிளம்பி வரதுக்குள்ளக்கிட்டே அவள் கம்பெனி முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பான். அவளுமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாள். என் கூட ஒரு ரைடு வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றப்போ அவளுமே இல்லை நானே போய்க்குவேன், தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஓ ஒரு வேலை என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னை விட்டு விலகி போகிற போல அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, தாராளமாக நான் உன் கூட வருவேன், உன் மேலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவன் கூட காரில் ஏறி உட்காந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே சொல்லுவான், அவனோட கண்ணத்தில் ஏதோ ஒன்று இருக்குது பாரு அப்படின்றப்போ, என்னது அப்படின்றப்போ, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக சொல்லேன் அப்படின்றப்போ, அதான் மிரர் இருக்குல்ல, மிரரில் பாரு அப்படின்னு சொன்னோடனே இவளுமே அந்த மிரரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயுமே ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். ஐயோ இவன் இன்னும் இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே பார்த்துட்டு அதை பெருசாகவே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுமே இங்கேருந்து கிளம்பி ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வருவாங்க. அங்கே உட்காந்து 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே அவளோட ஐஸ்கிரீமை நல்லாவே சாப்பிட்டுட்டு இருப்பா. இவனுமே என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா, எந்த ரியாக்டுமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன எதுவுமே தெரியலையா அப்படின்றப்போ, என்னது தெரியலையா, நல்லா தானே இருக்குது அப்படின்றப்போ, நல்லா தான் இருக்குது, சாப்பிடு ஏதாவது ஏதாவது கடிப்படுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். என்னாச்சு, ஏன் நல்ல ரெஸ்டாரண்ட் தானே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்றப்போ, நல்ல ரெஸ்டாரண்ட் தான், இல்லை உன்னோட ஏதாவது ஹார்டாக ஏதாவது தெரியுதான்னு சொல்லு அப்படின்றப்போ இவன் ஐஸ்கிரீமே சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சிடுவா. இவனுமே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நோண்டி பார்த்துட்டு இருப்பான். ஐயோ வேறு எதுலேயே வச்சுட்டாங்களோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மற்ற கப்பலெல்லாம் தேடி பார்த்துட்டு இருப்பான். உன்னோட வயிறு ஏதாவது பண்ணுதான்னு சொல்லி நம்ம வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, செக் பண்ண போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கியிருப்பான். அதை தான் அந்த ஐஸ்கிரீமில் போட்டு கொடுத்துருப்பான். அதை ஹீரோயினி முழுங்கிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இவனுமே கேட்டுட்டு இருப்பான். ஒரு வேளை உனக்கு பாத்ரூம் எதுவும் வருதுன்னா வாஷ்ரூம் போயிட்டு வாயேன் அப்படின்றப்போ, என்னாச்சு உனக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு அதனால் சாப்பிட்டேன், சூப்பராக தான் இருக்குது, இப்போ என்ன உனக்கு தேவை அப்படின்றப்போ, இல்லை நீ முழுங்குனியா, உனக்கு ஏதாவது அந்த ஐஸ்கிரீம்குள்ளே இருந்துச்சா, எதையாவது நீ முழுங்கிட்டியா அப்படின்றப்போ, எதை முழுங்க போகிறேன், ஐஸ்கிரீமை தான் நான் முழுங்கினேன், வேறு எதுவுமே நான் முழுங்கலையே அப்படின்றப்போ, சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்கே வீட்டுக்கு வாசப்படியில் வந்த உடனே ஹீரோமே சரி நான் கிளம்புறேன், ஒரு கிஸ் கொடுத்து அனுப்பலாமே அப்படின்றப்போ, என்ன உனக்கு அப்படின்றப்போ, இல்லை நான் உன் கூட இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரு கிஸ்ஸாவது கொடுக்கலாமே அப்படின்றப்போ, சரி ஓகே நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே பக்கத்தில் வந்து அந்த ரிங்கை காமிப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க. இதைத்தானே நீ தேடிட்டு இருந்த அப்படின்றப்போ, இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன், நீ முழுங்கிட்டியும் நினச்சினே அப்படின்றப்போ,
நான் ஒன்றும் முழுங்கல, நீ இன்னும் ஸ்கூல் பையன் மாதிரியே பண்ணிட்டு இருக்காத, இந்தா புடி இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி ஹீரோக்கிட்ட கொடுக்குறப்ப ஹீரோவுமே இல்லை இதை நான் உனக்காக தான் வாங்கினேன் நீயே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இல்லை இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ அவள் கழுத்தில் வந்துட்டு செகண்ட் ஹீரோ கொடுத்த அந்த செயின் இருக்கும், அதை பார்த்தோன்னே அவன் கொடுத்ததை இன்னும் நீ கழுத்தில் போட்டிருக்க, பிரேக்கப் பண்ணதுக்கு அடுத்து இன்னும் கழுத்தில் போட்டிருக்க, நான் கொடுக்குறத ஏன் நீ வாங்க மாட்டேங்க அப்படின்றப்போ இங்கே பாரு இது வேற அது வேற ரெண்டையும் போட்டு சம்மந்தப்படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அங்கேருந்து போவாங்க. பார்த்தா வாசப்படியில் கூட ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். ஆனால் ஹீரோயினி அதை தாண்டிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்துட்டு சுவிட்சை போட்ட உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெட்டில் தெரியும். இதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். உடனே அவங்களுமே கத்திக்கிட்டு கீழே இறங்கி ஓடி வருவாங்க ஹீரோவோட பேரை சொல்லிட்டு. வந்து உடனே கட்டி பிடிச்சிட்டு இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப டச் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிஸ் பண்ணுவாங்க. இதை எதிர்பாராத ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அவனுமே நின்றுட்டு சிரிச்சிட்டு இருப்பான் அந்த ரிங்கு கையில் வச்சுக்கிட்டு. பார்த்தா எல்லாமே கனவாக இருக்கும், எதுவுமே நிஜத்தில் நடந்திருக்காது. இவ்வளோ நேரம் அவன் கனவு கண்டுட்டு இருந்திருப்பான். ஒருவேளை ஹீரோயினி உள்ளே போய் இம்ப்ரெஸ் ஆகி வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்திருப்பான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினி அவங்க பெட்ரூம்குள்ளே வருவாங்க. ஆனால் லைட்டை போட மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே போய் படுத்து தூங்கிடுவாங்க. இவனுமே வெளியே நின்று வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான், ஹீரோயினி வருவாங்களா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்ப்பான். ஆனால் ஹீரோயினி வந்த படம் இருக்காது. என்னப்பா இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுல எந்த யூஸ்மே இல்லை, கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். மறுநாள் ஹீரோனோட அம்மாவுக்குமே பயங்கரமாக வயிறு வலிக்கும். வயிறு வலி தாங்க முடியாமல் கத்தினோடனே அவங்க தம்பி தான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோயினுமே ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க, அவள் வேலை பார்த்துட்டு இருப்பா, அந்த மாதிரி அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கேன் நீ வந்துடு அப்படின்ற மாதிரி இவனுமே ஃபோனில் சொல்லிவிடுவான். அதே இந்த பக்கம் அந்த சொட்டை மண்டை தான் கட்டுவாங்க. இந்த சொட்டை மண்டைக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கும் போல். அதை இவன் ஒய்ஃப்மே ஃபாலோ பண்ணி இவன் எங்கே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. பார்த்தா ஒரு பொண்ணோட தான் ஒரு ஹோட்டலில் இருப்பான். அதை பார்த்தோன்னே அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நீ இவ்வளோ நாள் இந்த பொண்ணு கூட தான் சுற்றிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோயின்மே அங்கேருந்து ஓடி வருவாங்க டாக்ஸி பிடிக்கிறதுக்காக தான், ஏன்னா கிளம்பி போகணும்ல ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால் அவங்க அங்கேருந்து ஓடி வருவாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இவனுமே தனியாக அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருமா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் நடக்கல, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். அவங்களுமே சமாதானமே ஆக மாட்டாங்க. ஒரு வழியாக அவன் என்னெல்லாமோ சொல்லி அந்த லேடியுமே சமாதானப்படுத்திடுவான். இந்த பக்கம் ஹீரோயினை தான் கட்டுவாங்க. ஹீரோயினுமே அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்றப்போ டாக்டர் எதுவுமே சொல்லலை, வா போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்களுமே டாக்டர்கிட்ட போய் பேசுவாங்க. நிறைய ஸ்கேன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுமே அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டை சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே இவங்க ரெண்டுத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்னது கேன்சர் அப்படின்றப்போ, ஆமாம் நம்ம சீக்கிரமே சர்ஜரி பண்ணணும், அப்படின்னா தான் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் மற்ற இடத்துக்கு, இல்லைனா அது சீக்கிரமே மற்ற இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும், அதனால் நம்ம சீக்கிரமே சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருமே சொல்லுவாங்க. அந்த தம்பியுமே சொல்லுவான், நீங்கள் எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல நாங்கள் கட்டிக்கிறோம், நீங்கள் சர்ஜரியை பண்ணுங்கள் அப்படின்றப்போ, இது ஒன்றும் அவ்வளோ சின்ன அமௌண்ட்டு கிடையாது, நமக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படும், அதனால் சீக்கிரமே நீங்கள் சர்ஜரிக்கான காசை ரெடி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருமே சொல்லி அனுப்பிடுவாங்க. இங்கே ஹீரோயின்மே என்ன பண்ணுன்னு தெரியாமல் கம்பெனிக்கு கிளம்பி வருவாங்க. கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டு அந்த ஹெட்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியல, சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த ஹெட்டுமே கேட்பாங்க, என்ன உதவி வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே சொல்லுவாள், சம்பளத்தை கொஞ்சம் முன்கூட்டியே தர முடியுமா, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவருமே யோசிச்சுட்டு கண்டிப்பாக உன்னோட சம்பளத்தை நான் முன்கூட்டியே தர சொல்கிறேன், ஒரு 6 மாதத்து சம்பளத்தை நான் உனக்கு முன்கூட்டியே தர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹெட்டுமே சொல்லுவாங்க. அதை கேட்டு இவளுக்குமே சந்தோஷமாக இருக்கும். அதே போல் அவர் கொஞ்சம் காசு வச்சுருப்பாரு, அந்த கார்டையுமே எடுத்து இதில் என்னோட சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்குது, இதையுமே நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்போ ஹீரோயினி வாங்க மாட்டாங்க. இல்லை சார் இது உங்களோட காசு, அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவருமே சொல்லுவார், இதை நான் உனக்கு கடனாதாம்மா கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இல்லை சார் அது உங்களோட சேவிங்ஸ், எனக்கு நீங்கள் என்னோடய சேலரியை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டா. அவருமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒர்க் பண்ணுற கேபினுக்கு தான் கூட்டிகிட்டு வருவார். அங்கே வந்துட்டு இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ்கிட்டையுமே ஹீரோயினோட சூழ்நிலையை சொல்லி கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களால் முடிஞ்ச காசை கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த சர்ஜரிக்காக உங்களால் முடிஞ்ச காசை டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே வேலை பார்க்குற மற்ற எம்ப்ளாயிஸுமே அவங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை ஹீரோயினிக்காக கொடுப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.